என்னால முடியலடா. உங்களுக்கு மத்தியில நான் எப்படி வாழ போறேன்னே எனக்கு தெரியல. யூகேல ஒரு வீடு வாங்கலான்னு பார்த்தேன். அதுக்கு வீவிங் போலான்னு பார்த்தா எல்லாமே காட்டுக்குள்ள இருக்கு. ஒவ்வொரு டைமும் கேப் புக் பண்ணி போறதுக்குள்ள நெறைய செலவாகுது. சரி ஓகே நம்மளே ஒரு டிரைவிங் லைசென்ஸ் எடுத்து கார் வாங்கிட்டா ஈஸி ஆயிடும்னு சொல்லிட்டு டிரைவிங் லைசென்ஸ் எடுக்க போனா, அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் வச்சிருக்கானுங்க. தியரி, பிராக்டிகல்னு. அதில ஃபெயில் ஆகி ஒரு வழியா பாஸ் ஆனா, கார் வாங்கலான்னு போனா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல காரே வாங்க முடியாது நீங்க கனவுலயும் அப்படிங்கிறானுங்க. சரி செகண்ட் ஹேண்ட் காரில் சொல்லுங்கடா எந்த பிராண்ட் நல்லதுன்னு கேட்டால் டொயோட்டாக்கு தான் நல்ல ரீசேல் வேல்யூ இருக்குன்றாங்க. அதுலேயும் 50,000 மைலுக்குள்ளே இருந்தால் தான் நல்லது, மைலேஜ் கம்மியாக போயிருந்தா ரொம்ப நல்லதுன்னு நானுங்க. சரின்னு அந்த இதெல்லாம் போய் பார்த்தா விலையை கேட்டோன்னே அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன். எல்லாம் கிட்டத்தட்ட 20 லட்சம் வருது. இந்த காசு இருந்தால் நம்ம ஊரில் சூப்பராக ஒரு கார் வாங்கிட முடியும். ஆனால் இங்கே எந்த கார் வாங்குறதுனே எனக்கு சுத்தமாக தெரில. நீங்கள் யூகேலேருந்து பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு எந்த பிராண்டு எவ்வளோ மைலேஜில் வாங்கலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போய் எந்த கார் வாங்குறதுன்னு பார்க்குறேன்.